Hello and welcome friends. So in the C# tutorial first of all உங்களை நான் வெல்கம் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த C# tutorial யாருக்காகன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பிகினர்ஸ்க்காக. ஸோ நீங்கள் ஒரு கரியர் ஷிஃப்ட்டை ட்ரை பண்ணுறீங்க, ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ஃபீல்டுக்குள்ளே வரணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இது ஒரு கிரேட் ஸ்டார்ட்டாக இருக்கும். ஸோ இந்த C# லேர்ன் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு நிறைய கிரேட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த ஐடி ஃபீல்டில் இருக்கும். ஸோ இந்த டுட்டோரியல் மோஸ்ட்லி எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா பீசஸாக இருக்கும். ஸோ ஒரு செக்ஷனுமே தனித்தனியாக நான் பார்ட்டாக தான் அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஸ்பெசிஃபிக் செக்ஷனில் டவுட் இருந்தாலும் நீங்கள் அந்த செக்ஷனை மட்டும் பார்த்தா போதும். ஸோ இது ஒரு கம்ப்ளீட் ஒரு சிங்கிள் வீடியோவாக இருக்காது. ஸோ செப்பரேட் வீடியோஸாக இருக்கும். ஸோ இந்த டுட்டோரியல் சீரிஸில் எந்த பார்ட்லையாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அது மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணுவேன். ஓகே, தாமதிக்காமல் இந்த வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வாட் இஸ் C#? ஸோ C# ஆக்சுவலாக ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ இது இருக்கிற அந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் பேட்டர்னில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் இன்னும் சப்போர்ட் பண்ணணும். இது ரொம்பவே பாப்புலரான ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சொல்லலாம். இது க்ரியேட் பண்ணது மைக்ரோசாஃப்ட். ஸோ வந்துட்டு இதுக்கு கம்யூனிட்டி சப்போர்ட்டும் கூட ரொம்பவே அதிகம். நீங்கள் கோட் பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு இஷ்யூஸை என்கவுண்டர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து ஆல்ரெடி இன்டர்நெட்டில் அவைலபிள் இருக்கும். ஏன்னா இது ரொம்ப வருஷமாக இருக்குது அண்ட் இது ரொம்பவே பாப்புலரும் கூட. ஸோ அதனால் இது சேம் இஷ்யூவை ஆல்ரெடி யாருக்காச்சும் டெஃபினெட்லி வந்துட்டு என்கவுண்டர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கான ஆன்சர்ஸுமே உங்களுக்கு ஆன்லைனில் ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். அண்ட் மைக்ரோசாஃப்டோட ASP.NETன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரேம் ஒர்க் ஃபேமிலி இருக்குது. இது ஒரு பெரிய ஈக்கோ சிஸ்டம் மாதிரி. இதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இந்த என்டையர் .NET ஃப்ரேம் ஒர்க்கையுமே பவர் பண்ணுறது C# தான். ஸோ இந்த .NET ஃப்ரேம் ஒர்க் எல்லாமே C# வச்சு தான் எழுதியிருக்காங்க. அண்ட் நம்மவுமே .NETல ஏதாச்சும் ஒன்று பண்ணணும்னா C# தான் பண்ணுவோம். அண்ட் இன்னொரு மெயின் ஃபீச்சர் ஆஃப் C# என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலி சிமிலர் டு C++ அண்ட் ஜாவா. சின்னு சொல்கிறத விட C++ அண்ட் ஜாவாக்கு சிமிலராக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி C++ஓ ஜாவா தெரிஞ்சதுன்னா C# லேர்ன் பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் கம்பேரிங் டு ஃப்ரெஷராக நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கு. அடுத்ததாக இந்த C# லாங்குவேஜை நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம், லைக் இதை வச்சு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஸோ C# வச்சு உங்களால் மொபைல் அப்ளிகேஷன் பில்ட் பண்ண முடியும். அதுவும் ஹைப்ரிட் அப்ளிகேஷன். உங்களால் சிங்கிள் கோட் பேஸ்லேருந்து ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனாக இருக்கட்டும், iOS அப்ளிகேஷனாக இருக்கட்டும் உங்களால் பில்ட் பண்ண முடியும். அடுத்ததாக உங்களால் டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் பண்ண முடியும். நேட்டிவ் டெஸ்க்டாப் அப்ளிகேஷன், விண்டோஸ் அப்ளிகேஷன், அதாவது யூனிவர்சல் விண்டோஸ் பிளாட்ஃபார்ம் அப்ளிகேஷனாக இருக்கட்டும். ஸோ நீங்கள் உங்கள் டெஸ்க்டாப்பில் யூஸ் பண்ணுவீங்கல்ல அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே, ஸோ அதையுமே இந்த C# வச்சுட்டு உங்களால் ரைட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களால் வெப் அப்ளிகேஷன்ஸும் பில்ட் பண்ண முடியும். நாட் ஜஸ்ட் வெப் அப்ளிகேஷன்ஸ், உங்களால் வெப் APIஸும் பண்ண முடியும், வெப் சர்வீசஸும் பண்ண முடியும். அண்ட் உங்களுக்கு கேம் டெவலப்மெண்ட் அண்ட் VR டெவலப்மெண்ட்டும் இதில் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் மெஷின் லேர்னிங் அண்ட் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸையும் உங்களால் இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி டெவலப் பண்ணிக்கவும் முடியும். ஸோ இதெல்லாம் தான் பேசிக் ஓவர்வியூ ஆஃப் C#. ஸோ இனிமேல் நம்ம இந்த C# பற்றி கம்ப்ளீட்டாக லேர்ன் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டாபிக் ஆல்ரெடி இந்த சீரீஸில் தெரியுதுன்றதை நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். லேட்டர் உங்களுக்கு ஏதாச்சும் ஸ்பெசிஃபிக் டாப்பிக்கில் டவுட் இருந்தால் அந்த வீடியோவை நீங்கள் திருப்பியும் வந்து பார்த்துக்கலாம். ஸோ நான் திருப்பியும் சொல்கிறேன், ஏதாச்சும் டவுட் இருந்தால் டெஃபினெட்லி நீங்கள் இந்த கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். நான் அதுக்கு ஆன்சர் பண்ண மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களை நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.